வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கான வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 10 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது. ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு அந்த ஆர்வம் வந்தப்போ இதை எப்படி ஒரு ஆர்டரா தெரிஞ்சுக்கிறது, எதை முதல்ல படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் சந்தேகம் நிறைய இருந்துச்சு. என்ன மாதிரி குழப்பமும் சந்தேகமும் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். ஜோதிடத்துல எப்படி நாம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலா இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஜோதிடம் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை தாராளமா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்றேன். இந்த ஜோதிடத்தை கத்துக்கணும்னு முடிவாயிருச்சு. இதை நாம எப்படி போறது? ஒரு 10 ஸ்டெப் இருக்குங்க. அந்த 10 ஸ்டெப்ல எது முதல் ஸ்டெப்பு, எது 2வது ஸ்டெப்பு, எது 3வது ஸ்டெப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ஏறி போறது ரொம்பவே ஈஸி. நமக்கும் ஒரு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். போர்டுல எழுதியிருக்கேன், அது உங்களுக்கு விசிபிளா இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 12 ராசிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். பேசிக் அதான். 12 ராசிகள் என்னென்ன, அதனுடைய வரிசை என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2வது 9 கிரகங்கள், அந்த கிரகங்களுடைய தன்மைகள் என்ன. 3வதா நட்சத்திரம். மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்கு. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த கிரகத்திற்கு சொந்தமா இருக்கு. ஜோதிடத்துல இருக்கக்கூடிய இந்த 10 படிநிலைகளை ஒவ்வொரு படியா தாண்டும் பொழுதும் அந்த ஒவ்வொரு படிக்கும் கிடைக்கக்கூடிய தகவல்களை நீங்க தனித்தனியா ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு தகவலுமே ஜோதிடத்துல விலை மதிக்க முடியாதது. நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, அதுல ஒரு தகவல் கிடைக்குது அப்படின்னா இந்த 10 படியில அது எந்த படியோடது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஈஸியா இருக்கும். 4வதா இருக்கிறது திதிகள். இன்னைக்கு நம்ம தேதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த காலத்துல திதிகளா இருந்துச்சு. மொத்தம் 30 திதிகள். அதுல பௌர்ணமியும் அமாவாசையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னா வளர்பிறை 14ம் தேய்பிறை 14ம் இருக்கு. இப்படின்னு திதிகளை பற்றின ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததா 11 கரணங்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்துவமா இருக்கக்கூடியது கரணம் அப்படிங்கிறது. கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜோதிடத்திலையும் கரணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நாம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளை காப்பாத்தி கரையேற்றுறவர் கருணநாதனா தான் இருப்பார். அடுத்ததா 27 நாம யோகம். நட்சத்திரம் மாதிரியே இதுவும் 27 தான் இருக்கு. ஒரு நாம யோகத்துல நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா அந்த நாம யோகத்துக்கு அப்படின்னு யோகிகள் அவயோகிகள்னு இருப்பாங்க. அதை பத்தின ஒரு புரிதல் தேவை. அடுத்ததா நம்மளுடைய கிழமைகள், தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள். 12 தமிழ் மாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஞாயிறு முதல் சனி வரைக்கும் இருக்கிற 7 கிழமைகள். வியாழக்கிழமை ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துல குரு பலமா இருக்கணும்னு அர்த்தம். குரு பலமா இருந்துட்டாரு அப்படின்னா மற்ற யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்லைன்னு அர்த்தம். தமிழ் மாதங்கள்ல பிறக்கும் பொழுது அந்த தமிழ் மாதங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சித்திரையில ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் உச்சமா இருக்கும். அதே போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு மாதங்கள் சிறப்பு உடையதா இருக்கும். அதே மாதிரி தமிழ் வருடங்கள் 60 தமிழ் வருடங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அடுத்ததா இடம். இடம் அப்படிங்கிறது நாம வசிக்கிற இடம், நம்மளுடைய ஊர் எது, நம்மளுடைய மாவட்டம் எது அப்படிங்கிற ஒரு புரிதல். நாம எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த நிலத்தினுடைய தன்மை என்ன, கிழக்கு பக்கமா மேற்கு பக்கமா வடக்கு பக்கமா அப்படிங்கிற திசைகள் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த இடத்தின் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த 10 விஷயங்கள் தான் ஜோதிடத்துக்கு ஒரு ஆணி வேரா இருந்து செயல்படுது. இதனுடைய வரிசையில நம்ம ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரோம், ஒவ்வொரு விஷயமா நாம தெரிஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஜோதிடம் நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். ஓ, இதனாலதான் இது நடக்குது, ஓ இப்படிதான் இது நடக்குது, இது நடந்ததுக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிற புரிதல் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணும் போது நீங்களே வியந்து போற மாதிரியான விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடியே தெரியும். அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ ரிலீஃப் கிடைக்கும். ஒரு ஞானி மாதிரி ஒரு தோற்றம் நமக்குள்ளே கிடைக்கும். இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நம்மளால ஒரு ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு பெருமிதம் நமக்கு வரும். அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கும். புதுசா ஜோதிடத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் எந்த மாதிரி நாம் அதுல பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலா இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.